140 கிலோமீட்டர் வேகத்தில் பவுலிங் செல்வேன். 15 வருஷம் விளையாடியும் என் நிலைமை இப்படி ஆகும்னு நினைக்கல. உமேஷ் யாதவ் வருத்தமான பேட்டி. செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர் உமேஷ் யாதவ் ஒரு கட்டத்தில் முதன்மை வேகப்பந்து வீச்சாளராக விளையாடி வந்தார். குறிப்பாக தோனி தலைமையில் 2015 உலகக்கோப்பையில் அசத்திய அவர் இந்தியாவுக்காக 57 டெஸ்ட், 75 ஒருநாள், 9 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். அதில் 288 விக்கெட்டுகள் எடுத்துள்ள அவர் கடைசியாக 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் விளையாடினார். சமீப காலங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத அவர் 2023 IPL தொடரில் கொல்கத்தா அணியில் நன்றாக பவுலிங் செய்தார். ஆனால் கடந்த IPL தொடரில் குஜராத் அணியில் அவர் சுமாராகவே பவுலிங் செய்தார். அதன் காரணமாக 2025 IPL ஏலத்தில் எந்த அணியும் அவரை வாங்கவில்லை. தற்போது 37 வயதை கடந்து விட்டதால் அவரை எந்த அணியும் வாங்கவில்லை என்றே சொல்லலாம். இந்த நிலையில் 15 வருடங்களாக IPL தொடரில் விளையாடியும் இம்முறை தம்மை எந்த அணியும் வாங்காதது ஏமாற்றம் அளிப்பதாக உமேஷ் யாதவ் கூறியுள்ளார். இது பற்றி அவர் பேசியது பின்வருமாறு. இந்த வருட IPL தொடரில் நான் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். 15 வருடங்களாக விளையாடிய எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? ஆம், அதற்காக நான் சோகமாக உணர்கிறேன். சுமார் 150 IPL போட்டிகளில் விளையாடிய நீங்கள் தேர்வு செய்யப்படாமல் போனால் அப்படித்தான் இருக்கும். இருப்பினும் அது IPL அணிகளின் திட்டங்களை பொறுத்தது. என்னுடைய பெயர் ஏலத்தின் கடைசி நேரத்தில் தான் வந்தால் IPL அணிகளிடம் போதுமான பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இறுதியில் ஏலத்தில் வாங்கப்படாததால் நான் விரக்தியும் தொல்லையும் சந்தித்தேன். இருப்பினும் பரவாயில்லை, நான் எந்த முடிவையும் மாற்ற முடியாது. காயத்திற்காக நான் காலில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன். என்னால் முடியும் என்று உணரும் வரை 140 கிலோமீட்டர் வேகத்தில் பவுலிங் செல்வேன். என்னால் முடியாத போது கிரிக்கெட்டிலிருந்து யாரிடமும் சொல்லாமல் எனக்கு நானே விலகிக் கொள்வேன் என்று வருத்தத்துடன் பேசினார். மொத்தத்தில் இந்திய அணியில் பும்ரா வருவதற்கு முன்பு வரை உமேஷ் யாதவ் முதன்மை பவுலராக இருந்து வந்தார். ஆனால் தற்போது பும்ரா, சிராஜ் வந்துவிட்டதால் அவருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு பறிபோகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.